இந்த சபையில தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் வரும்போது பார்க்கும்போது பார்த்தாக்கா இந்த சபையை கர்த்தர் அந்த அளவுக்கு அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறார். இந்த சபை ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்த நிறைய விசுவாசிகளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சபையை கர்த்தர் இந்த நாளில் விஸ்தாரமாக்கி இருக்கிறார். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எப்போதும் இந்த சபையில் இருக்கிறது. விசேஷமாக இந்த பாஸ்டர் அவர்கள் இதற்காக சபைக்காக இன்னும் பாரப்பட்டு என்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த சபையை குறித்து தான் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், விசேஷமாக ஒரு பாஸ்டர் நான் ஒரு சில அவருடைய இதுவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த நியூ இயர் கேலண்டர் கொடுத்துருந்தார். அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கேலண்டர். எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அந்த ரொட்டீன் இதுவாக இருக்கும். இதில் பார்த்தாக்கா ஒவ்வொரு மிஷினரியை பற்றி இருக்கிற மாதிரி, அதாவது ஏதோ ஒரு பைபிளில் இருக்கிற படங்களை போட்டிருப்பாங்க. இவர் கொடுத்த நான் பார்த்த உடனே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியம், சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு நல்ல போதகரை உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பார்க்கறது, நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, கர்த்தரை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஹார்ட்ஷிப் வரும்போது, ஏதோ கஷ்டம் வருது, வியாதி வருது, ஏதோ ஒரு நெருக்கம் வருது, அந்த நேரத்தில் கர்த்தரை பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. உங்க எல்லாரையும் எப்போதும் உற்று நோக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமா, எல்லா வேலைகளிலும் அவர் எப்போதும் உற்று பார்க்கிற தேவன். நாம அவரை உற்று பார்ப்பதில்லை, அவர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இயேசு என்னை பார்க்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவரை நாம் உற்று நோக்கிற வேலையில உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். இன்னைக்கு நிறைய சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுது, டல்லாக்குது, அப்படியே மங்க செய்து. அப்படி இல்லை, மங்க செய்யாமல் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்போதும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நம்ம அவரை நோக்கி பார்க்கிற வேலையில, அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிற வேலையில, நீங்களும் பார்க்கிற வேலையில உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறார். அன்பானவர்களே, இந்த சபையில இருக்கிற அந்த முன்னேற்றம், டெவலப்மெண்ட், கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்காம எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கவே இருக்காது. அது தேவ ஆசீர்வாதம். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அப்படினாலதான் எல்லாமே பண்ண முடியாது. தவிர எதுவுமே சுயமாக பண்ணுகிற வேலையில பண்ண முடியாது, வாய்க்காது. அது எல்லாமே ஒரு காரியங்களா, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதுனாலதான். கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி எல்லா காரியங்களும். இந்த சபையை தேவன் வளர்க்க வேண்டும். இந்த சபையை குறித்து ஒரு பெரிய தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். காலையில நான் உங்க சபைக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தையை தந்தார். நீங்க எல்லாருமே எப்படின்னா உலர்ந்த எலும்புகளை காண்பித்தார். அவருடைய நம்பிக்கை உலர்ந்து போயிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய உற்சாகம் உலர்ந்து போயிருக்கிறது, அவருடைய துதியின் காரியங்கள் உலர்ந்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க பார்த்துட்டு நான் சொல்லலை, நான் பேசல. காலையில வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிற வேலையில உலர்ந்த நானும் பிறகு ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் அவர்கள் மேல, ஆவியானவர்கள் மேல இறங்குவீராக. அவர்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாக வேண்டும். அவர்களுக்குள்ளே ஒரு ஒன்னஸ், ஜாயினிங், அந்த ஒரு ஒற்றுமை உருவாக வேண்டும். ஒன்னஸ், பாஸ்டரோட உள்ள விசுவாசிகளோட ஒரு எல்லாரும் ஒரு உலர்ந்து போன ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். நான் காலையிலே ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே
ஆவியானவர் அவர் மேல நீர் அசைவாடுவீராக. ஆவியானவர் இந்த கால வேளையில இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு அசைவை உருவாக்குவீராக. அந்த சபையில ஒரு இரைச்சல் உண்டாகட்டும், இரைச்சலை உண்டாக்கும்படி செய்வீராக என்று காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த ஊழியத்தின் மேல் அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால எந்த ஒரு காரியத்தை கொண்டு ஒருபோதும் சோர்ந்தோ மங்கியோ போகாதபடி அவரை உற்று நோக்கி பார்க்கிற வேலையில அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அவரை போய் பார்க்கிற வேலையில, அவரை நோக்குகிற வேலையில, அவரை உற்று பார்க்கிற வேலையில. மோசே பாத்தீங்கன்னாக்கா அங்கே சீனமலையில போயிட்டு தேவனோடு அவன் 40 நாள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற வேலையில தேவனை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கே தெரியல அவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து அஞ்சினாங்க, பயந்தாங்க, பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் மோசேக்கே தெரிஞ்சுது அந்த தேவன் இன்றைக்கு உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்க எப்போதும் தேவனை உற்று அவருடைய முகத்தை காண வேண்டும். அப்பதான் நமக்குள்ளே ஒரு தள்ளாட்டமோ தத்தளிப்போ எந்த காரியமோ இருக்கவே இருக்காது. இந்த உலகத்துல அநேக தத்தளிப்புகள் இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், அந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலைகள் மாறும், கஷ்டங்கள் வரும், எது வந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேலையில எந்த ஒரு கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கிறீங்க? நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில பார்த்தாக்கா நான் நிறைய சொல்லுவேன்னா ஏகப்பட்டது சொல்ல வேண்டியிருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் கர்த்தரை ருசிக்கிற அந்த காரியம். ஏன் கர்த்தரை அவ்வளவு நல்லவர், அவர் தேனிலும் மதுரமானவர். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அவரை ருசிக்கலாம். அன்னைக்கு இருந்தாரு அப்படின்னு இல்லை, இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாஸ்ட் சொன்னாங்க அந்த எல்பிஜி கேஸ், அந்த எல்பிஜி கேஸ் தான் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கிரைசிஸா இருக்குது. இன்றைக்கு எல்பிஜி கேஸ் பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கிட்டத்தட்ட போன மாசத்துல இருந்தே எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க புக் பண்ணுங்கன்னு. நான் அதை பத்தி எதுவுமே இல்லை, இப்பதான் உடனே கிடைக்குது, அதுல நம்ம டேட்டை கூட ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அப்படியே இருந்துட்டேன். ஆனாலும் இந்த லாஸ்ட் மண்டே, அதாவது 9th போன திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில இருந்து ஜெபம் பண்ண பிடிச்ச உடனே கர்த்தர் என்ன ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு நெருடலை, ரொம்ப ஒரு ஏவுதல், கர்த்தரால ஏவப்பட்டிருந்தார். ஆவியானவர் என்னை வழி நடத்தி கொண்டிருந்தார். நீ சீக்கிரமா புக் பண்ணு. ஐ டு நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. லாஸ்ட் மண்டே என்ன நடக்க போகுது, என்ன இது பண்ண போகுது அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை நெருக்கி கொண்டிருந்தார். அந்த நெருக்கத்தினால ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஒரு 9 o'clock அதை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு பார்த்த பிறகு ஐ ஃபர்காட் இட், வந்துடும் எப்பவும் போல அப்படின்னு சொல்லிட்டு. இது 9th மார்னிங். 10th பத்தி அதை பத்தி எதுவும் ஒரு பண்ணல. 11th பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா பெரிய கலவரம் நடக்கிறதா நியூஸ்ல பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ஒரே கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரியிலலாம் ஜனங்க போயிட்டு அங்க இங்க இருந்தாங்க, அங்க அதாவது ஃபியூல் ஸ்டேஷன்ல, அதாவது பெட்ரோல் பங்க்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம். ஆனாலும் அதை பத்தி எதுவுமே கலங்கல பாத்துங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தா இப்படிப்பட்ட இது, அப்போ எனக்குள்ளே ஒரு சூழ்நிலை, ஒரு பயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறது. ஆனாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம், கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சன பொழுதிலும் அனுபவித்திருக்கிறேன். அப்ப பார்த்தா அதை பத்தி நான் இருந்தாலும் சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா அது ஆளுகை செய்ய பார்க்குது. சூழ்நிலை வந்த உடனே அந்த நியூஸை பார்த்த உடனே நான் பாத்தீங்கன்னாக்கா 11th அன்னைக்கு பார்த்தாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நமக்கு இது மாதிரி நம்மளே ஆல்ரெடி டிலே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இந்த வாரம் தானே பண்ணோம், அதனால இதுக்கு மறுபடியும் என்ன இருக்குது. ஆனாலும் கர்த்தர் பார்த்துப்பார், எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் நடத்துவார். அதுதான் விசுவாசம். அப்படி நான் அந்த 11th அன்னைக்கு பார்த்தா இன்னும் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் சூழ்நிலை ஆளுகை செய்து, நம்ம கர்த்தரை பார்க்கறதுக்கு பதில் சூழ்நிலை பார்க்க செய்து.
அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தாக்கா 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமாக இருந்தது. சரி, இருந்தாலும் நான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அப்படியே மறந்து கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம், கர்த்தர் நடத்துவார், ஏன் என்னுடைய மாமிசம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இது பண்ணோம். 12ஆம் தேதி காலையில் நான் அவசரமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். வந்து பார்த்தாக்கா என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தாக்கா கேட்டை ஒருத்தர் தட்டிக்கினே இருந்தாங்க. கேட்டை எதுக்கு தட்டுறாங்க அப்படின்னு நான் அது வர்றதுக்குள்ளே மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணலாம். யாரா வந்து இந்த நானே அவசரமாக நேரம் இல்லாமல் கிளம்பிட்டு இருக்கிறேன், அந்த இதில் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி திறந்து பார்க்கும்போது பார்த்தா, சார் கேஸ் வந்துக்குது சார் அப்படின்னா. அதாவது 9ஆம் தேதி புக் பண்ணா 11ஆம் தேதி இருக்கிற சூழ்நிலை, சர்வர் எல்லாம் கிராக் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க கேஸ் வந்திருக்கு சார்ன்னு 12ஆம் தேதி கேஸ் வந்திருக்குது அப்படின்னு அவன் கதவை தட்டி என்ன டிஸ்டர்ப் பண்றான். சரின்னு திறந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கரத்தை தான் நான் பார்க்குறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அது அப்போ வந்த உடனே அவன் பார்த்து கேட்டேன், இப்போ இந்த மீடியாவுக்கு இந்த நியூஸ்காரங்கெல்லாம் எல்லாரையும் போட்டு குழப்பிட்டாங்களா, இது ஒரே குழப்பமா இருந்ததுப்பா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். சார் அதை ஏன் சார் கேட்குறீங்க, எங்கள் கேஸ் ஏஜென்சி முன்னாடி வந்து பாருங்க சார், ஒரு பெரிய கூட்டம் திரளாக இருக்குது, அவ்வளவு கூட்டம், எல்லாரும் வந்து அங்கே ஃபுல்லாகவே முற்றுகையிட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு அப்போ கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் உங்களை பற்றி உங்களுடைய நீடை பற்றி யூ நீட் நாட் worry ஃபார் யுவர் ஆல் யுவர் நீட்ஸ். அதனால தான் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இப்படி சொல்ல போனா ஏகப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் கர்த்தர். நான் நினைச்சேன் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிலாண்டில் ஒரு ஆர்ஃபனேஜை நடத்தின ஜார்ஜ் முல்லர் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நடத்தின ஒரு 300 பிள்ளைகளை வச்சு ஒரு அனாதை ஆசிரமத்தை பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராத்திரி வந்து சொல்கிறாங்க, அந்த ஆசிரமத்தை நடத்துகிற அந்த அம்மா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு காலையில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் எம்டி அவுட். எல்லாம் சொன்ன உடனே அப்போ நம்மக்கிட்ட பணமும் இல்லை, எதுவுமே இல்லை, எவ்ரிதிங் எம்டி அவுட்டு, கேஷ் எம்டி அவுட்டு, உள்ளே இருக்கிற மாவு அந்த காரியம் எல்லாமே எம்டி அவுட்டு, எல்லாமே காலியான டைம்லையும். அப்போது ஜார்ஜ் மில்லர் வந்து சொல்கிறாரு அந்த அம்மா கிட்ட, ஒன்றும் இல்லை, காலையில் ஸ்கூலுக்கு புறப்படுற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் புறப்பட்டுட்டோம், அவங்க போகிறதுக்கு முன்னாடி டைனிங் டேபிளில் உட்கார வைங்க அப்படின்னோன்னா அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி டைனிங் டேபிளில் உட்கார வைக்க சொல்கிறாரு, நம்ம தானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறோம், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தந்ததுக்காக, காலையில் உணவு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் தான் அவர் சொல்லியிருந்தார். சொல்லிட்டு கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டாரு, அவர் கேட்பாரு அப்படின்றதுனால எல்லா பிள்ளைங்களும் காலையில் டேபிளில் அமர செய்தாங்க. டேபிளில் அமர செய்து எல்லாருக்கும் முன்னாடி பிளேட்டை வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் உணவு தந்ததுக்காக நன்றின்னு மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, அதை வந்து அந்த ஆசிரமத்தை அந்த இல்லத்தை அந்த டோரை வந்து இப்போ வந்து ஒருத்தர் நாக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, அங்கே பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் இருக்கிறவர் அவர் வந்து கரெக்டாக 300 பிரெட்டை கொண்டு வந்து நேராக அவர் என்ன சொல்கிறாரு, ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லாத ஒரு கஷ்டத்தில் இருந்தேன், அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உங்களுக்கு ஏதோ நீடு தேவை என்று சொல்லி உங்களுக்காக ஆயத்தப்படுத்த சொன்னார். ராத்திரி 2 மணிக்கு நான் இந்த 300 ரொட்டிகளை நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன், அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொன்ன உடனே எல்லா பிள்ளைங்களுக்கும் இதுலேயும் 300 கரெக்டாக 300 அந்த பிரெட்டை கொண்டு வந்து வைக்கிற போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ சீக்கிரம் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை அவங்க அந்த பிள்ளைங்க அதை வச்சு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு நாக்கிங் சவுண்டில் என்ன அப்படின்னா, பால்காரன் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பால் வந்து கொடுக்கறதுக்காக பால்காரன் வந்து தட்டுறான். என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே
அவன் சொல்றான், நான் வந்த ஒரு இடத்துல எங்களுக்கு மில்க் ஆர்டர், ஒரு பேக்கரிக்காக மில்க் ஆர்டர், அதுக்காக எங்க வண்டியை கொண்டு வந்தேன். இங்க வந்து எங்க வண்டியினுடைய சக்கரம் உடைந்து போய்விட்டது. உங்க இடத்துல வந்து இந்த சக்கரத்தை கழட்டி நாங்கள் சரி பண்றதற்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும். அது இல்லாம இதுல இருக்கிற அந்த எல்லாவற்றையும் காலி பண்ணாதான் நாங்க அந்த சக்கரத்தையே கழட்ட முடியும். அதனால இந்த பாலை நீங்க எப்படியாவது வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அந்த தேவையான பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையான பிரெட் அண்ட் மில்க் ரெண்டுத்தையுமே அதை அந்த நேரத்திலே கர்த்தர் சப்ளை பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அன்னைக்குதான் கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் அப்படி செஞ்சாரு அப்படின்னு இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அந்த கேஸ்காரன் வந்து தட்டும் போது எனக்கு இதை தான் நினைச்சேன். அன்னைக்கு ஜார்ஜ் மில்லருக்கு என்ன நடந்ததோ அதே காரியம் தான் நடக்குது. ஐ நெவர் சீக் எனிதிங். நான் அதை தேடலை, ஆனால் சூழ்நிலை என்னை பயமுறுத்துச்சு. ஆனாலும் கர்த்தர், நீங்க பாருங்க, 9ஆம் தேதி அதை புக் பண்ணும்படி கர்த்தரே உந்தினார். 9ஆம் தேதி பண்ண, 10ஆம் தேதியெல்லாம் நடக்குமா, என்ன நடக்கும்ன்றது இதை பத்தி எனக்கு தெரியாது. 11ஆம் தேதி பெரிய கலவரம். 12ஆம் தேதி காலையில வந்து நாக் பண்ணி கதவை தட்டி கேஸை கொண்டு வந்து கொடுக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எதற்காக சொல்றார் அப்படின்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கர்த்தர் உங்களுக்கும் அதே கர்த்தர் தான், அதே நோக்கத்தோடு உங்களுடைய தேவைகளை அறிந்தவர். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ்டுக்கு அந்த கேலண்டருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், பாஸ்டுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த புல்பிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் மாற்றாம இந்த மாதிரி நான் நிறைய சபையில் போய் பேசுகிறேன். சபையிலலாம் இருந்தது, எல்லாம் மாறி போச்சு. ஆனால் மாற்றாம இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அவருக்கு அதிலே நிலைத்திருக்க கிருபை தந்ததுனால தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அவருக்கு கிருபையை தருவார். இந்த புல்பேட் இந்த காரியம் கூட, இந்த டேபிள் கூட நிறைய சபையில மாறி போயிடுச்சு. அது எப்படி மாறிச்சு அப்படின்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். அதுல பார்த்தாக்கா ஆகாசுன்னு ஒரு ராஜா இருப்பான். அவன் போய் தமஸ்குல போயிட்டு தமஸ்குல இருக்கிற ஒரு பேஷனை பார்த்துட்டு வருவான். வந்துட்டு அங்க பலிபீடத்தை அப்படியே மாடிஃபை பண்ணுவான். இன்னைக்கு நிறைய சபையில பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இடத்த வச்சுட்டு இருப்பாங்க. சின்ன ஒரு குட்டி வேணா மொபைல் வேணா வைக்கலாமே தவிர ஒரு முழு பைபிளை வைக்க முடியாது. அதை குறுக்கிட்டாங்க. பைபிளுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற வேலையிலும் கர்த்தர் அவருக்கு இந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு பெரிய இந்த ஒரு நல்ல ஒரு பழைய பலிபீடம் அப்படியே இருக்கும்படி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக தேவாதி தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்பா இந்த 2 மாதங்களை நடத்தி இந்த 3வது மாதத்திலும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பிரசனத்தில் அவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அவரை துதிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்தார் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாப்பா. ஆண்டவரே நீரே நடத்தி வருகிற தேவன் கர்த்தாவே, இப்பொழுதும் வாஞ்சியோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே நீர் எப்போதும் பெருமையா அனுப்புகிற தேவன் அல்ல அப்பா. வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நீர் பிட்டு ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அனுப்ப வேண்டுமா செபிக்கிறப்பா.
ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவண்ணமாக அல்ல கர்த்தாவே, உம்மால ஆண்டவர் தொடப்பட்டவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராகப்பா. என்னுடைய சத்தம் அல்ல, உம்முடைய மெல்லிய சத்தம் அவருடைய செவிகளிலே தொனிக்க செய்வீராக. தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இங்கே அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், இங்கே யோவான் என்னத்தை குறிப்பிடுகிறார் என்றால், இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த காரியம் என்னன்னா 5வது வசனத்துல அவருடைய தாயார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்த, அந்த மனிதனாய் அவதரிக்க ஒரு மனுக்குலத்துல ஒரு தாய் தேவைப்படுகிறது. அந்த தாயாகிய மரியாளுடைய அந்த வார்த்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். அப்போ அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் அப்படின்றது. அப்போ இதுதான் இன்றைக்கு கர்த்தர் தந்த வார்த்தை. அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு ஆசீர்வாதத்தோட உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் எப்போதும் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இங்கே நம்ம கிட்ட அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிற வேளையில அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பம், வாஞ்சையா இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ இயேசு எப்போதும் ஆசீர்வதிக்கிற தேவன், எப்போதும் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இயேசு எப்படி அப்படின்னாக்கா தன்னுடைய பிதாவை பிரதிபலிக்கிறவர். கர்த்தர் எப்போதும் ஆசீர்வதிக்கிறவர். பேலையாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்க சபிக்கும்படி கூலி கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவன் அந்த பேலையாம். ஆனால் அங்கே அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, அவன் பாலாக் ராஜா கிட்ட சொல்லுவான், இங்க பலிபீடத்தை எங்க 7 பலியை செலுத்திட்டு இங்க காத்துரு, நான் போய் கர்த்தர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி ஒவ்வொரு முறையும் 3 முறை அது மாதிரி போயிட்டே வருவான். கர்த்தர்கிட்ட போய் கேட்டு வரேன், கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்றாரு, அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு. இவனுடைய நோக்கம், இவன் எதற்காக கூலி கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டான் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படி, அதுக்காக தான் வந்தவன். ஆனால் அங்கே போய் கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும்ன்றாரு. அப்போ தேவனுடைய சித்தம் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் எப்போதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எப்போதும் உங்களை அவருடைய பார்வையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். அதுதான் நீங்க you will be blessed, அந்த ஒரு தான், அதுக்காக தான் you should be blessed, அந்த இதுதான். கர்த்தர் எப்போதும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால என்ன பண்றான், 3 முறை பண்ணுவான். 3வது முறை அவன் என்ன பண்றான்னாக்கா, வேதம் சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பேலையாம் கண்டு, அவனே இப்ப புரிஞ்சுக்கிறான், தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்போதும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார், அவருடைய விருப்பமே அதான் அப்படின்னு கண்டு இப்போ பாலாக் ராஜா கிட்ட அவன் எதுவுமே சொல்றது இல்லை. நீங்க இங்க காத்திருங்க, நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாம அவனே இப்போ ஆசீர்வதிக்கும்படி ஆவியினால நிரப்பப்படுறான். இப்போ அவன் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் தம் பிள்ளைகளை எப்போதும் ஆசீர்வதிக்கிற தேவன், எப்போதும் ஆசீர்வாதத்தோடு. அந்த தான் நானும் பிதாவை, என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசு எப்போதும் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். செய்கிற வேலையில தான் ஆசீர்வாதம் வரும். அப்போ இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா,
கீழ்ப்படிதலினால வரக்கூடிய ஆசீர்வாதம். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் பிள்ளைகள் மேல வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாததுனால ஆசீர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவங்களுக்கு ஏதோம் தோட்டத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றின் மேலும் அவர்களை ஆளுகை செய்தார். அப்ப கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிப்பு அவருக்கு பிரியம். எப்போதும் ஆசீர்வதிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். நாம கீழ்ப்படிய வேண்டும். நீங்க கீழ்ப்படுகிற வேலையில ஆசீர்வாதம் உங்களை வந்து அடையும். கீழ்ப்படியாதனால ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. அப்போ ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாக்கா நம்ம எப்போதும் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னாக்கா பார்த்தாக்கா ஒரு எல்லை இருக்கிறது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அது உங்களுடைய நன்மைக்காக. அதை தாண்டி நீங்க போனீங்கன்னாக்கா நீங்க போயிட்டு உபத்திரவத்தில் அகப்பட்டுருவீங்க, தீமைக்குள்ளாக மாறிடுவீங்க. அதனாலதான் ஒரு எல்லை, பவுண்டரிஸ் இதுக்குள்ளதான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு அனுப்பிச்சிட்டு போனாரு. கானான் தேசத்துக்கு போகும்போது கானான் தேசத்தை அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. கானான் தேசம் அவங்களுக்கு வந்துடும். யோசுவா கிட்ட சொல்லுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் கடைசி அந்த 20, 23 அது மாதிரிலாம் நீங்க படிக்க போனீங்கன்னா அங்க எல்லைகளை, அந்த கடைசி அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் எல்லைகளை வைப்பாரு. பா, உனக்கு கிழக்கால இவ்வளவுதான் எல்லை, வடக்கால உனக்கு இவ்வளவுதான் எல்லை, தெற்கால உனக்கு எவ்வளவுதான் எல்லை, மேற்கால இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தின் எல்லைகளை வைத்திருக்கிறார். அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தோட்டமே உங்களுக்கு தான், அந்த எல்லா காரியமும் உங்களுக்கு தான், நீங்க தான் ஆண்டு கொள்ள வேண்டும், நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் அங்கே அவர்களுக்கு ஒரு எல்லையை வைத்திருந்தார். நீங்க இதெல்லாம் ஆளுகை செய்யலாம், ஆனால் இந்த கனியை நீங்க புசிக்கும் நாளில நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க அதை புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எல்லையை வச்சிருந்தார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர காத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இட் இஸ் a லிமிட்டேஷன். ஒரு லிமிட்டேஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார், எல்லையை. இதற்குள்ளதான் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே ஒரு இது வரும், எல்லையில்லா ஆசீர்வதிப்பாருன்னு. அது அபண்டன்ஸ், அதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏகப்பட்ட நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். எல்லையை மீறி போகிற வேலையில கீழ்ப்படியாம தேவ கோபாக்கினைக்கு உள்ளாகிறோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எல்லாவற்றிலும், அப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முத ராஜாவா இருக்கக்கூடிய சவுலுக்கு இஸ்ரவேலின் மேல ராஜாவா வைத்திருந்தார். அப்போ அந்த ராஜா பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னாக்கா கீழ்ப்படியாததுனால ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அன்பானவர்களே, அப்போ கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். அப்போ கீழ்ப்படியதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம். அதனாலதான் அந்த இயேசுனுடைய தாயாகிய அந்த மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு வேலைக்காரனை நோக்கி என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இயேசு உங்க வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அதை நாம் கீழ்ப்படிந்து அதன்படியே செய்கிற வேலையில அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கீழ்ப்படிகிறது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ரெண்டு காரியம் இருக்குது கீழ்ப்படிகிறதுல. ஒன்று எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னாக்கா பார்த்தாக்கா அன்கண்டிஷனல் ஒபீடியன்ட், நிபந்தனை இல்லாம கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாக்கோபு பதாமாராமுக்கு புறப்பட்டு போவான். போற வழியில காலையில எழுந்து அந்த பெத்தேல்ல ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவான்னா, ஆண்டவரே நான் போற ஊர்ல எனக்கு உண்ண உடையும் உண்ண உணவும் உடுக்க உதையும் நான் எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வதித்து என்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர். அதுதான் அவன் சொல்லுவான், நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர், நீர் தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்திலும் உனக்கு நான் தசம பாகத்தை நான் செலுத்துவேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல
அந்த காரியம் இருக்கிறது அன்பானவர்களே. அப்போ எல்லாவற்றிலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால், அப்போ ஒரு கண்டிஷனல், இதை தந்தா ஆண்டவரே நான் இதை செய்யறேன், அதுதான் கண்டிஷனல். நம்மளுடைய ஜெபம், உங்க ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே நீங்க இதை தந்தீங்கன்னா நான் இதை தரேன் அப்படின்னு கீழ்ப்படுகிறோமா? இல்ல எதுவுமே இல்லாம அங்க அண்ணாலும் யாக்கோப்பு ஜெபம் பண்ணுவான், அண்ணாலும் ஜெபம் பண்ணுவான், அண்ணால் ஜெபம் பண்ணுவான், யாக்கோப்பும் பொருத்தனை பண்ணுவான், அண்ணாலும் பொருத்தனை பண்ணுவான். யாக்கோப்பு பொருத்தனை பண்ணது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதை தரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனல். ஆனால் அண்ணால் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு என்னோட மேல இருக்கிற நிந்தையை போக்க எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளையை உமக்கென்றே நான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் அவளுடைய. இதை கொடுத்தா இது அப்படிலாம் இல்லை, கண்டிஷனல் கிடையாது. ஆண்டவரே அப்படியே நான் அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய அன்கண்டிஷனல் ஒபீடியன்ட், எதுவுமே நிபந்தனை இல்லாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பான தேவச்சனமே, நம்ம எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்? இயேசு சொல்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படுகிறதுல தாமதித்து கொண்டிருக்கிற வேலையில தான் கர்த்தர் இந்த வார்த்தையோடு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பான தேவச்சனமே, அப்போ கர்த்தர் எப்போதும் அவர் என்ன சொல்றாரோ இயேசு சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அண்ணால் அப்படிதான், யாக்கோப்பு அப்படி கிடையாது. அந்த கீழ்ப்படியதுல ஒண்ணு நிபந்தனை இல்லாம கீழ்ப்படியணும். ஆண்டவரே இப்படி இருந்தா நான் கீழ்ப்படுகிறேன், அப்படி இருந்தாலும். இன்னொன்னு அன்கொஸ்டினபிள் ஒபீடியன்ட், அதாவது கேள்வி கேட்காம அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கேள்வி கேட்கறதுக்கு மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்லுவாங்கல, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆண்டவருடைய கிருபையும் கர்சனையும் உள்ள அந்த மரியாள் கிட்ட இப்போ கர்த்தர் சொல்றாரு, நிறைவேற பெற வேண்டிய காரியங்களை உன்னிடத்துல பிறப்பது ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன பிறகும் மரியாள் என்ன பண்ணப்பல, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது நடக்குமா, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்னான். அப்போ அவ்வளவு கிருபை பெற்ற அந்த மரியாள் இடத்துல என்ன இருக்குது, இது ஆகுமா, இதுக்கு சாத்தியக்கூறே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காரியம். நமக்கு என்னன்னா சூழ்நிலை எல்லாம் சாத்தியமா இருந்ததுன்னா அதுக்கு சாத்தியமா தான் நம்ம விசுவாசிப்போம். அப்படி இல்லவே அதுக்காக கீழ்ப்படிவோம், அப்படி இல்லவே இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிதல் வரவே வராது. நம்ம விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரால ஆகாது. அதனாலதான் மரியாள் கிட்ட கர்த்தருடைய கை குறுகி போனதோ, கர்த்தரால கூடாத காரியம் உண்டோ என்று கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இயேசு என்ன சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க எப்போதும் கேள்வி கேட்காம, எப்பொழுதும் நம்ம அந்த நிபந்தனை இல்லாம, இப்படிலாம் இல்லையா ஆண்டவர், இப்படிலாம் இருந்ததுன்னா இப்படி. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனங்க எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்துல வந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுப்பாரு. இந்த மன்னாவை போஷித்து அவங்க மன்னாவை சாப்பிட்டு அவங்க என்ன ஆவாங்க, வெறுப்பாயிடுவாங்க. வெறுப்பாயிட்டு எத்தனை நாளைக்கு இந்த மன்னா, எங்களுக்கு ஒரு இறைச்சியை கொடுப்பவர் யார் அப்படின்னு இப்ப கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுவாரு, இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்டேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆனால் இவங்களுக்கு பார்த்தாக்கா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அல்ல, ஒரு மாசத்துக்கு இவங்க இறைச்சியை புசிப்பாங்கன்னு. இப்ப மோசே பயந்துருவான். மோசேக்கு ஆண்டவரே இது வனாந்தரமா இருக்குது, இந்த வனாந்தரம் என்னோட இருக்கிற ஆட்கள் 6 லட்சம் பேரு, இந்த 6 லட்சம் பேரு அவங்க 6 லட்சம் பேரை புசிக்கிறதுக்கு இந்த வனாந்தரத்தில் இருக்கிற ஆடு மாடுங்களை அடிச்சா கூட அது அவங்களுக்கு பத்தாதே. இந்த சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அழுத்தாலும் அதுவும் அவர்களுக்கு போதாதே என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதெல்லாம் போதாது. என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல இந்த சம்பவம் இருக்கிறது, இவங்களுக்கு பத்தாதேன்னு. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
அங்கே மோசே தேவனை முகமுகமாய் சந்தித்த மனுஷன், அவனுக்கும் ஒரு கீழ்ப்படிதல் எப்படி இருந்ததுன்னா, அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுனாக்கா ஒரு கண்டிஷனல் பேஸ். நான் பார்க்குறேன், இதெல்லாம் சாத்தியக்கூறு இருந்தாக்கா நான் விசுவாசிக்கிறேன், சாத்தியம் இருந்தாக்கா நான் கீழ்ப்படுகிறேன், அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு எப்படி நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? சாத்தியம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நம்புறோமா? இல்ல சாத்தியமே இல்லாத ஒரு தருணத்திலும் கர்த்தரால முடியும், தேவன் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இந்த ஆலயம் கூட சாத்தியமே இல்லாத இருந்தது. இங்க ஆராதிக்க இடம் இல்லாம வெளியில ஒரு இடத்துல போயிட்டு ஆராதிக்கிறதுக்கு இருந்தோம். ஆனாலும் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை பேர் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பான தேவ ஜனமே, அப்போ 3 நிறைய சம்பவம் இருக்கிறது. ஆனால் ஒரு 3 சம்பவத்தை யாரெல்லாம் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் சம்பவித்தது. முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு சொன்னபடியே செய்த அவர்களுக்கு எந்த ஒரு அதுல 2 என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிபந்தனை இல்லாம கீழ்ப்படிகிறது, அன்கண்டிஷனல் ஒபீடியன்ட், அன்கொஸ்டினபிள் ஒபீடியன்ட். கேள்வி கேட்காம யாரு அப்படியே போனாங்களோ, கேள்வி கேட்காம யாரு எந்த கண்டிஷனையும் வைக்காம யாரு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒரு 3 சம்பவம் இந்த வேதத்திலிருந்து இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனவர்களுடைய காரியங்களை நம்ம ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவது வெற்றி. பாஸ்டர் சொன்னாரு, வெற்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுக்கு தந்த வார்த்தை கூட வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சக்சஸ். நீங்க என்ன பண்றீங்களோ, இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் போர். நாங்க எவ்வளோ செய்யறோம், நாங்க எவ்வளோ பாடுபடுறோம், ஆனா ஒண்ணுமே இல்லையே, அதுல எதுவுமே ஜெயம் இல்லையே அப்படின்ட்டு அதனால தாட்சி வருகிறது. அப்ப வெற்றி இருக்குமானா எப்போதும் உங்களுக்கு செழிப்பு வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பாத்தீங்கன்னாக்கா செழிப்பு, ஒரு சக்சஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வளமை, ஆரோக்கியம். மூணாவது பாத்தீங்கன்னாக்கா திருப்தி, மனரம்யம், மன திருப்தி. இந்த 3 காரியமும் இல்லாததுனால தான் நமக்கு தள்ளாட்டத்தை கொண்டு வருகிற சத்ரு என்ன பண்றான், கீழ்ப்படியாம நம்மை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக தள்ளி, நல்ல கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள் தான் கர்த்தருக்காக கீழ்ப்படிய கர்த்தர் விரும்புகிற காரியம், ஆனாலும் நம்மளை கீழ்ப்படியாமல் அதிலிருந்து விலக்குகிற சாத்தானும் சூழ்நிலையை மாற்றி அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை அப்படியே விட தள்ளக்கூடிய காரியம். இந்த 3 காரியத்தையும் இயேசு அவர் என்ன சொன்னாரு அதை அப்படியே கேட்டு பண்ண 3 காரியத்தை பார்ப்போம். முதலாவது சக்சஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் சீமோன் அதற்கு அங்கே 4வது வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடிச்சு சீமோனுடைய படகுலே போய் இயேசு அமர்கிறார். அந்த படகு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா எம்டி. இப்ப எப்படி எல்லாம் தீர்ந்து போய் எம்டி ஆச்சு. பாஸ் சொன்னாங்க எல்லாமே எம்டி எல்லாமே காலி ஆயிடுச்சு. கேஸ் காலி ஆயிடுச்சு, கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரும் காலி ஆயிட்டு அவனுக்கு லோடு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எல்லாமே காலி. இப்படிதான் பேதுருடைய படகும் காலியா இருந்தது, அவனுடைய வலையும் காலியா இருந்தது, எல்லாமே. அப்போ எல்லாமே காலியா இருக்கிற அந்த இடத்துல தான் நிரப்புகிறவராய் இயேசு அங்கே நிரப்புகிறார். அப்போ உங்களுடைய எந்த காலியான உங்க வாழ்க்கையில சந்தோஷம் காலி ஆகிட்டு இருந்ததுன்னா, சமாதானம் காலி ஆகிட்டு இருந்ததுன்னா, என்ன காலியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் படகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. இயேசு எங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார்? எங்கேயோ தூரத்துல அமர்ந்து கொண்டில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் படகுல. பேதுரு இயேசு கிட்ட போய் சொல்லல, ஐயா நீங்க வாங்க வந்து என் போட்ல உட்காருங்க, ராத்திரியெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், ஒண்ணும் இல்ல, ஏமாற்றத்தோடு உட்கார்ந்து இருக்கிற, என் போட்டு எம்டியா இருக்குது, என்னுடைய படகு எம்டியா இருக்குது, என்னுடைய வலைகள் காலியா இருக்கிறது, வெறும் கையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிட்ட சொல்லவே சொல்ல. இயேசுவே வந்து, இயேசு எப்போது உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் பயணத்துல நீங்க எந்த இடத்துல பயணித்து கொண்டிருக்கிறீங்கன்றது நீங்க அறிவீங்களே இல்லையோ, இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாஞ்சை என்ன என்று அறிந்திருக்கிறார். உங்களுடைய தடுமாட்டம், உங்களுடைய தத்தளிப்பு, உங்களுடைய தவிப்பை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வெட்கத்தையும் அவமானத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால அவர் அந்த போட்ல வந்து அவன் போட்ல உட்கார்றாரு. அப்புறம் அவன் பேதுருவே போய் சொல்லல, ஆண்டவரே நாங்க போயிட்டு ராத்திரிலாம் இது பண்ணோம், நீங்க வந்து எனக்காக ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லல. இயேசுவே வந்து அவனை பார்த்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பார்த்தா, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் அப்படின்றாரு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அங்கே அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அப்போ பேதுரு கிட்ட இயேசு என்ன சொல்றாரு? அவன் ஒரு ஏமாற்றத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த ஏமாற்றத்தோடு வெறும் கையோட ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க இதுக்காக கஷ்டப்பட்டோம், ஆனா ஒன்றும் கைகூடி அனுகூலம் ஆகலையே, வெறும் ஏமாற்றத்தோடு இருக்கிறோம், வெறும் கை தான் மிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ஆழத்துல போய் நீங்க போடு அப்படின்றாரு. அப்போ பேதுரு என்ன சொல்றான் பாருங்க, அதுதாங்க அன்கண்டிஷனல். 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கா, அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும். இந்த ஆகிலும் என்ற அந்த வார்த்தை அப்படியே ரொம்ப முக்கியமான, அதாவது இதுதான் கண்டிஷன், சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தாவே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான். கண்டிஷன் எப்படி இருந்தாலும் நீர் மாற்றுகிற தேவன், நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். நீங்க எத்தனை பேர், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தரை அறியாத ஜனங்க, கர்த்தரை அறியாதவங்க, ரட்சிப்புள்ளா வராதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இதுக்காக நல்ல நேரம் பார்ப்பாங்க, நாள் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. என்ன கேட்பாங்க, என்னுடைய நண்பரெல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க, நீங்கள் போய் இந்த நாளில் பண்ணுறீங்களே அப்படின்னு. நான் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில ஏதோ ஒன்று பண்ணோம், இல்லை சனிக்கிழமையிலே பண்ணால் கூட ஏதாவது ஃபங்க்ஷன்னா, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, அது நல்ல நாளே இல்லையே, வளர்ப்பிறை இல்லையே, தேய்பிறை இல்லையே, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து அவங்க நல்ல நேரம் நாளெல்லாம் பார்க்கறது எதை வச்சு பார்க்குறாங்கன்னா, கோள்களை கிரகங்களை வச்சு பார்க்குறாங்க. கோள் வந்து பூமிக்கு நேராக எந்த கோள் இருக்கிறதோ அதுதான் நல்ல நேரம், அதுக்காக போய் கேட்டுட்டு வந்து அந்த நாளை பார்க்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அதை மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் பார்க்கல அப்படின்னா, அதை பார்க்கலாம் சிருஷ்டிக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, அந்த நாளையே ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துவார். நேரத்தை உங்களுக்காக மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாள் பார்க்குறீங்க? அமைதியா இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நாள் பார்க்குற ஒரு இது இருக்குது, பயம், ஐயோ நம்ம பார்க்கலன்னா ஏதாவது ஆயிடுமோ? இல்லவே இல்லை. உங்களுக்காக காரியங்களை மாற்றுகிற தேவன். இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுவா அப்படின்றாரு. அவன் சொல்றான், சூழ்நிலை எப்படி ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் இதே படகு, இதே வலை, இதே கடல், இதே தண்ணி, ராத்திரி தான், ரொம்ப நாள் கூட ஆகல, ராத்திரியெல்லாம் நாங்கள் அலசிட்டோம், ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்லயும் நாங்க எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத, அதுதான் அன்கண்டிஷனல் ஒபீடியன்ட். நாங்க எந்த ஒரு நிபந்தனை இல்லாம, இதுதான் சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதுதான். இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம்? ஆண்டவரே, இந்த நாளிலும் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலை,
இந்த சூழ்நிலையில நாங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் இயேசு சொன்னாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடு அப்படின்றாரு. இன்னைக்கு கர்த்தர் அதே இயேசு உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா தடுமாற்றமும் அவருக்கு தெரியும். அப்ப ஆழம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆழமா நம்ம இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சபைக்கு வரோம், சபையோட போறோம், ஆராதனைக்கு பங்கு பெறோம், அதோட போயிடுறோம் அப்படின்னு இல்லை. இயேசுவுக்குள்ள இன்னும் நெருங்க வேண்டும், இன்னும் அதிகமாக நெருங்க வேண்டும். காலையில தான் சிஸ்டர் சொன்னாங்க, இங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் இன்னும் நெருங்கி வரணும், இன்னும் கர்த்தர்கிட்ட நெருங்கணும். சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களும் எல்லாரும் கர்த்தர்கிட்ட. அதுதான் ஆழமான அனுபவம். ஆழத்துக்குள்ளே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேலோட்டமா, பேதுரு அப்படிதான் மேலோட்டமா நீச்சல் அடிச்சுட்டு இருந்தான். மேலே ரெண்டு காரியம், ஒன்று வந்து அப்படியே நீச்சல் அடிப்பாங்க. நீச்சல்னாக்கா ஒன்று வந்து மேலோட்டமா போகக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஆஃப் வேவ், அந்த அலை அவங்களை இழுத்துட்டு போவோம். ரெண்டு காரியம். ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனைக்கு வர்றது, அதோடு முடிச்சோமா போனோமா அப்படின்னு இருக்கிறது. அது வந்து மேலோட்டமா அப்படியே போறது, அப்படியே ஒரு போட்ல ஒரு ரோ அப்படியே மேலோட்டமா மீன் பிடிச்சிட்டு போறது. அப்படி இருக்கும்போது கர்த்தரால எந்த ஒரு காரியமும் பண்ண முடியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. மேலோட்டமா நானும் சபைக்கு வரேன், நானே போறேன் அப்படி இன்னும் கர்த்தரோட நெருங்க வேண்டும். இன்னொன்று வந்து கரண்ட் ஆஃப் த வேவ்ஸ், அந்த அலை அவங்களை கொண்டு போவோம். அவங்களே நீந்த விட மாட்டாங்க. ஒரு இது வந்து நம்மளே மேலோட்டமா நீந்திட்டு அப்படியே போயிடுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலை அவங்களை அப்படியே கொண்டு போவோம். அதுதான் என்ன அப்படின்னாக்கா, என்ன பண்றது பிரதர், பாஸ்ட் வந்து சண்டேனா இந்த ஆராதனை சொல்றாரு, அதுக்கப்புறம் உபவாசம் கூட்டன்றாரு. அதனால அந்த ப்ரோக்ராம் எங்களை அப்படியே நடத்திட்டு போகுது. எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க இன்வால்மெண்ட் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அலை அப்படியே கொண்டு போவோம், நடக்கிற நிகழ்வுகள் அவங்களை கொண்டு போவோம். அப்படிப்பட்ட காரியம் இல்லை. இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும், இன்னும் ஆழமாய் போக வேண்டும். ஜப வாழ்க்கை ஆழமாக வேண்டும், வேத வாசிப்புல ஆழமாக வேண்டும், ஜபத்துல ஆழமாக இருக்க வேண்டும். ஆழமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெபிக்கவே கூடாதுன்னு அரசாங்கத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா, தானியேல் வந்து பார்த்தாக்கா அந்த உத்தரவும் மீறி அவன் என்ன பண்றான், வேதம் சொல்கிறது, அவன் முன் செய்து வந்தபடியே அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? வேத ஆராய்ச்சியாளருடைய கணக்குப்படி பார்த்தாக்கா, வேத வல்லுநருடைய கணக்குப்படி 92 வயசு. 92 வயசுல அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அதனாலதான் கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். அப்போ இன்னும் ஆழத்துல போனவன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை ஆழமாக்கப்பட வேண்டும். மேலோட்டமான ஜெபம் இருக்கக்கூடாது. வேதத்துல ஆழமா இன்னும் வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனி தருகிற இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அப்போ எப்போதும் ஆழத்துல போனோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் பேதுரு வாழ்க்கையில வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே பாத்தீங்கன்னாக்கா, அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இயேசு மறுபடியும் அவனுக்கு சொல்லுவாரு, வலது அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, மறுபடியும் எம்டி போட்டோட உட்காந்துருப்பான். அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க 6:21 ஆமா. அப்போ வலதுபுறமாக போயிட்டு வலையை போடுங்கள் அப்படின்னு. அப்ப ஆழத்துல போய் பிடிங்க அப்படின்னாரு. ஆழத்துல போய் பிடிச்சா, பிடிக்கும் போது என்ன ஆச்சு, ஆழமா போகும்போது அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே மனுஷன், அதே ஆளு. ஆனாலும் இப்ப ஆழத்துல போகிற வேலையில அவனுக்கு என்ன பண்ணுது, மிகுதியான மீன்களை பிடிச்சான். மிகுதியான மீன்களை பிடிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு, காலியா இருந்த வலை கிழிஞ்சு போற அளவுக்கு மீன்களால் ஆகப்படுது. அதுதான் இயேசு. இன்னைக்கு காலியான ஒரு வலையோட, காலியான ஒரு படகோடு வந்திருப்பீங்களா, உள்ளம் ஒரு காலியோடு வந்திருப்பீங்களா, இயேசு உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். எதிலுமே எங்களுக்கு எதை எடுத்தாலும் வெற்றி இல்லை, எதை எடுத்தாலும் ஜெயம் இல்லை, வெறுங்கைதான் மிஞ்சுது என்று சொல்லி வந்திருப்பேனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ,
அதன்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். நீங்க இயேசு அங்க பேதுருக்கு என்ன சொல்றாரு? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உங்கள் வலையை ஓடுங்கள். அப்ப ஆழமான ஒரு காரியத்துல போகிற வேலையில வலையே கிழிஞ்சு போற அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொன்னது இல்லாம கூட்டாளிகளையும் கூப்பிடுறாங்க, வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வாதம் பெருகுது, வாங்க இந்த சபையில நீங்க மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக பெருக என்ன பண்ணுவீங்க, நீங்க எல்லாரும் அழைப்பீங்க, உங்களுக்கு நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா, நாங்க மிகுதியா இருக்கிறோம், வாங்க என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, அப்ப ஆழத்துல போகும்போது, உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆழமா போகும்போது, உங்களுடைய வேத வாசிப்பு ஆழமா இருக்கும்போது, இயேசுவினிடம் அதிகமாய் நெருங்கும் போது உங்களை கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அங்க போய் பேதுரு வெறுமையா இருக்கிறான். இப்ப பேதுரு சொல்றாரு, வலது பக்கத்துல வலையை போடு அப்படின்றாரு. அப்ப வலது பக்கம் எதை காட்டுது அப்படின்னாக்கா, வலது பக்கத்துல 121 சங்கீதம் 5வது வசனம் நினைக்கிறேன். 121 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்பேனா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், ஆமா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார். அப்போ பேதுரு கிட்ட சொல்றாரு. இப்போ பேதுரு இயேசுவெல்லாம் மறந்துட்டான். இயேசுவை போய் கல்லறையில பார்த்துட்டு வந்த மனுஷன் தான். இயேசுவுக்காக எல்லாத்தையும் வலைய, மீனை, போட்டை, தொழிலை எல்லாத்தையும் விட்டு வந்த மனுஷன் தான். இப்போ உயிர்த்தெழுந்த ரட்சகரையும் பார்த்த மனுஷன் தான். கல்லறையில ஓடி போய் பார்த்து வந்தான். இப்போ என்ன சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு இயேசுவையே மறந்துட்டான். இப்போ மறந்துட்டு போய் மீனை பிடிக்க போறான். இப்போதான் அவன் வாழ்க்கை தோல்வியாகுது, எம்டியா, எல்லாமே வெறுமையாகுது. ஏமாற்றத்தோடு மறுபடியும் அந்த போட்ல அந்த படகுல வந்துட்டு இருக்கும்போது தான் இயேசு உயிர்த்தெழுந்த ரட்சகர் இப்போ கரையில் இருக்கிறாரு. இப்போ கரையில இருந்து அவனை பார்த்து சொல்றாரு, பா நீ வலது பக்கத்துல, படகுக்கு வலது பக்கத்துல வலைய போடு அப்படின்றாரு. அப்ப வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். நீ சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிற, நீ சூழ்நிலையை பார்க்க பார்க்க நீ ஒண்ணும் இல்லாம அப்படியே அமிழ்ந்து போவ. சூழ்நிலை உன்னை எல்லாவற்றிலும் வெறுமையாக்கி போடும். அதனால கர்த்தரை நோக்கி பார் அப்படின்றாரு. அப்ப வலது பக்கத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், உங்கள் மேல அதிக கருணை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப வலது பக்கத்துல கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்க இப்ப சூழ்நிலையை பாக்குறீங்களா, ஐயோ உலகத்துல வார் நடந்துட்டு இருக்குது, அதான் சூழ்நிலை, நாளைக்கு பணம்லாம் காலி ஆயிடுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லாம் சொல்றாங்க, பாத்தீங்கன்னா இதே வார் இன்னும் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா பணம்லாம் காலி ஆயிடும் பேங்க்ல அப்படின்றாங்க, அதான் சூழ்நிலை. அப்புறம் கேஸ் காலி ஆயிடுன்றாங்க, பெட்ரோல் காலி ஆயிடுன்றாங்க, எல்லாம் காலி ஆயிடும், இதுதான் சூழ்நிலை. சூழ்நிலையை பார்க்கணுமா, இல்ல வலது பக்கத்துல கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அப்போ வலது பக்கத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, அங்கே வலது பக்கத்துல இப்ப இயேசுனுடைய வார்த்தைப்படி அவன் வலது பக்கத்துல போடுறான். வலது பக்கத்துல போட்ட உடனே இப்போ வேதம் சொல்கிறது, அவனுக்கு இப்போ என்ன ஆகுது, 153 பெரிய மீன்களை பிடித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒண்ணுமே இல்லாத வலை இப்போ 150 பெரிய மீன்களை பிடித்தான். ஆனா அந்த இடத்துல அங்க யோவான் என்னத்தை குறிப்பிடுறாருன்னா, அவ்வளவு பெரிய மீன்களை பிடித்தும் அந்த வலை கிழியவில்லை. இங்க பார்த்தாக்கா, லூக்காவில் பார்த்தா இந்த சம்பவத்துல வலை கிழியத்தக்க விதமாய் மீன் ஆகப்படுது. அங்க வலை கிழிஞ்சு போற அளவுக்கு பெரிய பெரிய மீன் ஆகப்பட்டாலும் அந்த வலை கிழிய கர்த்தர் விடல. அதான் காக்கிற தேவன். வலை கிழிஞ்சுதான் அந்த மீன் தப்பிச்சு ஓடி போயிருக்கும், வலையை கிழிய விடல. ஏன்? அவர் உங்கள் வலது பக்கத்துல உங்களை காக்கிறவராய் இருக்கிறார், வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஏன் நிழலாய்? ஏன் அங்க வலை கிழியல? இங்க வலை கிழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கர்த்தர் மீனை அகப்பட செய்தார். ஆனா இந்த கடல்ல கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த சூழ்நிலையில வலையை கிழிய விடல. ஏன் அப்படின்னா, பேதுரு இயேசு அழைச்சாரு, வலையை விட்டுட்டான், போட்டை விட்டுட்டான், எல்லாத்தையும் வித்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்குன்னு எதுவும் சொந்தம் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ அவன் பின்மாற்றத்துல பின்வாங்கி சூழ்நிலையை பார்த்து பின்மாற்றத்துல இயேசுவை மறந்து இப்போ யாருக்கிட்டயோ போய் இரவலா வாங்குறான். எங்கேயப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க அதான், இயேசுவை மறந்தா உலகத்தை பின்பற்றி உலகத்துக்கிட்ட இரவலா வாங்குவாங்க.
உலகத்தின் காரியங்களை இரவலா வாங்கி போகிற வேலையிலும் உங்களை உற்று நோக்கி உங்களை தேடி வருகிற இயேசுவாய் இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற இயேசுவாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, வலது பக்கத்தை பாருப்பா, நீ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற. அப்போ அந்த இரவலா வாங்கின வலை கீஞ்சிச்சுன்னா அவன் நிலைமை ரொம்ப, அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் வலை. அதனால கர்த்தர் நீங்களே அதை தவறா மீறி போகிற வேலையிலும் உங்கள் மேல கருணை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப அவ்வளவு பெரிய மீன் பிடிச்சும் அந்த வலை கிழிந்து போகவில்லை. அந்த காரியத்தை இயேசு அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறான். ஆகிலும் உம் வார்த்தையின் படியே அப்படியே போய் செய்கிறேன். எத்தனை பேர் இப்ப கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறீங்க? கீழ்ப்படுகிற வேலையில கர்த்தர் உங்களுடைய காலியான எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு அபரிதமாய் ஆசீர்வதித்து எல்லாவற்றாலும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? ரெண்டாவது காரியம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சு விடுகிறேன். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வளம், ஆரோக்கியம். இன்னைக்கு சுகம் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய எல்லா காரியமும், நம்மளுடைய சந்தோஷம் போயிடும், குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் எல்லாமே போயிடும். இன்னைக்கு சுகம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைந்து கொண்டு, அதனால தான் அந்த வளம் என்று சொல்றோம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்வாங்க. வளமை, நல்ல ஆரோக்கியம் இருக்கிற வேலையில எப்போதும் கர்த்தர். அப்போ அவர் சுகம் தருகிற தேவனா. நாம என்ன பண்ணணும்னா அவர் சொல்கிற வார்த்தை, அவர் என்ன சொல்றாரோ. நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிறவி குருடனை பார்ப்பாரு. யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிறவி குருடன், பிறவியிலிருந்தே குருடன், அவன் வாழ்க்கையே இருளா இருந்தது. இப்ப இயேசு என்ன பண்ணாரு? நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னாரு. அவன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீ தொட்டு சுகமாக்குவீங்க, நீங்க ஜெபம் பண்ணி சுகமாக்குவீங்கன்னு நான் வந்தேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. நீ போய் கழுவு அப்படின்ன உடனே அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோம்னாக்கா, லூக்கா 17:14. சுத்தமா. ஆமா, இப்ப பாருங்க, ஒரு 10 குஷ்டரோகிங்க அவங்க வந்து இயேசு கிட்ட வந்து எங்களை சுகமாக்கும் அப்படின்றாங்க. அப்ப இயேசு என்ன, அவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, இயேசு அவர் தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் என்று வேதம் சொல்லுது. இயேசு கிட்ட போனா இயேசு தொடுவாரு, தொட்ட சுஸ்தமானார அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போனாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, நீங்க போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பிங்க அப்படின்னாரு. அவன் அப்படியே எந்த கேள்வி, ஆண்டவரே நீங்க தொட்டாலும் சுகம் ஆகும், நீங்க எங்களை போக சொன்னீங்களே அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அன்கண்டிஷனல். அதுதான் நான் சொல்றேன், கீழ்ப்படிதல். அப்படியே அவங்க எப்படி ஆகும், எப்படி நடக்கும், இப்படி இல்லையே அப்படிலாம் இல்லை, அப்படியே போறாங்க. போற வழியில 10 பேருமே அவர்கள் சுகமாகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம எப்போதும் நீங்க என்ன பண்ணணும்? சரீரத்துல வியாதி அப்படின்னா டாக்டர் போய் தேடுறதுல தப்பு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறது தப்பு இல்லை. ஆனால் யாரை நாம் சார்ந்து இருக்கிறோம்? கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா, இல்ல டாக்டரை சார்ந்து இருக்கிறோமா, இல்ல மருந்துகளை சார்ந்து இருக்கிறோமா? அதுதான். கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். சுகம் தருகிறவர் கர்த்தர், சுகமாக்குகிறவர் கர்த்தர். அப்ப எப்போதும் கர்த்தரை நாம் அவருடைய வார்த்தையின்படி அப்படியே செய்வோமானால் கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவராய் இருக்கிறார். ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கை எப்போதும் வளம் மிகுந்த வாழ்க்கையா இருக்கும். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு இங்க சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப இயேசு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எவைகளை? அங்க இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்கள்லாம்
எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க போய் அவங்க ஊர்ல போய் ஆகாரம் வாங்கிக்கிறதுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு இயேசு கிட்ட சொல்றாங்க. இப்ப இயேசுடைய சமூகத்துல அவங்க அவங்களே பசியை மறந்து, அவங்களே ஆகாரத்தை மறந்து, வீட்டை மறந்து இருக்கிறாங்க. இப்போ சீஷர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு ஆகாரம். அப்ப இயேசு சொல்றாரு நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்றாரு. இப்போ ஆண்டவரே ஆகாரம் போய் வாங்கறதுக்கு அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா டைம் ஹஸ் டிபார்ச்சர், காலம் போயிடுச்சு. உங்க வாழ்க்கையில ஒருவேளை காலம் கடந்து போயிடுச்சு, இனிமேல் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு இருந்தாலும் இயேசு உங்களுக்காக காரியங்களை நடத்துகிறவர். அவங்க என்ன சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போய் பர்ச்சேஸ் பண்றது இஸ் நாட் பாசிபிள், அதனால காலம் போயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட முடியாது அப்படின்றாங்க. அப்போ நீங்க 200 பணத்துக்கு அப்பம், மார்க் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பவம் தான் மார்க் சொல்றாரு. 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட பத்தாது, இந்த ஜனங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது அப்படின்றாங்க. அந்த சூழ்நிலை தான் இப்போ உங்க வாழ்க்கையில என்னதான் முடியாதுன்னு இருக்குதோ, என்னதான் காலம் கடந்துச்சு, ஐயோ காலம் கடந்துச்சு, இப்போ போய் என்னால என்ன பண்ண முடியும், இப்போ போய் நான் செய்யறதுனால என்ன நடக்கும், இந்நேரத்துக்கு தான் நான் செய்யறேனே, காலம் கடந்து நான் இப்ப யோசிக்கிறேனே அப்படின்னு நீங்க வந்திருப்பீங்க. ஆனால் இயேசு சொல்றாரு என் இடத்துல கொண்டு வாருங்க, உங்களுடைய என்ன கிரைசிஸ், என்ன குறை, என்ன கஷ்டம், என்ன குறைபாடு இருக்கிறது, என் இடத்துல உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து உங்க பிரச்சனையை என்கிட்ட கொடுங்க, என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட கொண்டு போய் அந்த 5 அப்பங்களையும் 2 3 மீன்களையும் கொடுக்கும்போது எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, 5000 பேர் சாப்பிட்டார்கள். அந்த 14ஆம் அதிகாரத்துல நீங்க இன்னும் வாசித்தீங்கன்னா என்ன இருக்குது, 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க பிரச்சனை காலம் தாமதமாகி, ஒருவேளை எல்லாம் உங்க வாழ்க்கையில எதுவுமே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் மன ரம்யமா இருக்க ஒரு திருப்தி. இப்போ பேங்க் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பணம் இருக்கும், 5 லட்சம் 6 லட்சம், அவங்களை கேட்டா என்னன்னா திருப்தி இருக்காது. இல்ல பிரதர் இது இருக்குது அப்படின்வாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு இதுல ஒரு சில ஃபங்க்ஷன்ல நான் பார்த்துருப்பேன், நிறைய சாப்பிட்டுருப்பாரு, ஆனாலும் அவரை எப்படி பிரதர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க, அது என்ன பிரதர் நல்லா கூட இல்லை அப்படின்வாரு. குறை ஏன் அப்படின்னா மன ரம்யம், மன திருப்தி இல்லை. எல்லாம் வயிறு நிரம்பிச்சு, பேங்க் நிரம்பிச்சு, பெட்டி நிரம்பிச்சு, பீரோ நிரம்பிச்சு, ஆனா உங்க மனசு நிரம்பிச்சா இல்ல. அதை இயேசு ஒருவரே நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்ப நிரப்புவாரு, அவர் சொல்றாரு என்னிடத்துல கொண்டு வாருங்க, உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும், உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும், எல்லா வருத்தத்தையும், என்ன குறைபாடு இருந்தாலும், எல்லா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை அவர் கையில கொண்டு வந்து கொடுக்கிற வேலையில அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்தி ஒண்ணுதான், இயேசு ஒருவரால தான் திருப்தி. பணத்தை பேங்க் திருப்தியாக்காது, கஜானா திருப்தியாக்காது, வயிறு நிறைய இருக்கிற ஃபுட்டு திருப்தியாக்காது. இயேசு ஒருவரே திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஒருவர் தான் திருப்தியாக்குகிறவர். ஒரு சம்பவம் நான் சொல்றேன் பாத்துங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டவன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த யாக்கோப்பு. யாக்கோப்பு ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுட்டு ஒரு சேனையோட வரான். அவன்கிட்ட ஒரு சேனையே இருக்குது. அவனே சொல்றான், வெறும் கோலும் கையுமா அந்த அவர்தான கறந்த, இப்போ 2 பரிவாரத்தோட வரான். வரவனுடைய ஜபம் என்னவா இருக்குது அப்படின்னா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்காம உன்னை விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். பா எவ்வளவு ஆசீர்வாதம் உன் கையில இருக்குது. ஒரு சேனையோட வர, இவ்வளவு சேனை இருந்தும் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாததுனால அதுதான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தாலும் திருப்தி வருகிற வரைக்கும், மனதை கர்த்தர் நிரப்புகிற வரைக்கும் திருப்தி இல்லை. அதை இயேசுவே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவன் என்ன ஆசீர்வாதி என்றான், அதே ஏசா வரான். ஏசாவுக்கு யாக்கோப்பு கொஞ்சம் வெகுமதியை கொடுக்குறான். அந்த வெகுமதியை கொடுத்த பிறகு ஏசா கேட்கிறான், இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறான் யாக்கோப்பு சொல்றான், உன்னுடைய கண்கள் எனக்கு தய கிடைச்சதுக்கு இதெல்லாம் தர வெகுமதின்றான். அதுக்கு ஏசா சொல்றான், வானா என் சகோதரனே, போதுமானது எனக்கு இருக்கிறது. ஆசீர்வாதத்தை இழந்த ஏசா சொல்றான்,
போதுமானது எனக்கு இருக்கிறது, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அதுதாங்க மன ரம்மியம். போதும் என்கின்ற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த மனதை நிரப்புகிறவர் இயேசு ஒருவரே. நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய காரியங்களை அங்கும் இங்கும் எடுத்து செல்லாமல் என்கிட்ட கொண்டு வாருங்கன்னு சொல்றாரு இயேசு. அவர்கிட்ட நீங்க கொடுக்கிற வேலையில கர்த்தர் உங்களை திருப்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்றார். அதான் இன்னைக்கே தேவ வார்த்தை. அன்பானவர்களே, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே அன்கண்டிஷனல் ஒபீடியன்ட், எந்த கேள்வியும் கேட்காம, எந்த நிபந்தனையும் இல்லாம, ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு செய்கிற வேலையில கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஆழத்துல தண்ணி கொண்டு போய் மீன் பிடிங்கன்றாரு. அந்த வலை கிழிஞ்சு படகு நிரப்புற அளவுக்கு மீன் பிடிச்சாங்க. வலது பக்கத்துல வலையை போடுங்கன்றாங்க. 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை இழுக்க முடியாம இழுத்தார்கள். ரெண்டாவது, அப்பமே பத்தாது, 200 அப்பம் வந்தா கூட திருப்தியே ஆக்க முடியாது என்று சொன்னாரு. என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்றாரு. அவரிடத்துல கொடுத்தவருங்க எல்லாரும் திருப்தியாக்கி மிகுதியாக்கப்பட்டவர்களாய் போனாங்க. அவங்க எந்த ஒரு காரியம் இல்லாம அப்படியே கீழ்ப்படுத்தி இயேசு கிட்ட விட்டாங்க. இன்னொரு காரியம், அவர் சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்னாரு, பிறவி கொடுக்க. அது மாத்திரமல்ல, நீங்க ஆசாரியனுக்கு உங்களை போய் காண்பியுங்கள் என்றாரு. போய் காண்பித்து அவர் சொஸ்தமாக்கப்பட்டவர்களாய் விடுதலையோடு திரும்பி வந்தார்கள். அப்போ நோய் இருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லா காரியத்திலிருந்து விடுதலைய இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வேலையில விடுதலையை தருகிறவர், நிரப்புகிறவர், எப்போதும் ஜெயத்தை தந்து கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், எப்போதும் உங்களுக்கு பிரச்சனைகளை நீக்கி உங்களை முழு திருப்தியா ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று தீர்மானிக்கிறீங்க? இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு எத்தனை முறை உங்களோடு பேசி இருக்கிறார் என்பது உங்களுக்கும் இயேசுவுக்கும் தெரியும். நீங்க கேட்காததுனால கர்த்தர் இந்த செய்தியை இந்த நாளில உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சத்தம் உங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இயேசு திரும்ப திரும்ப உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிற காரியத்துக்கு அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வேலையில உங்களுக்காக ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை நிரப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களை எப்போதும் ஆரோக்கியத்தினால ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்.